ஃபிஃப்த் அஸ்மிதா யாருங்க? சாரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அஸ்மிதா கொஞ்சம் ஸ்டேஜுக்கு முன்னாடி வாங்க. அந்த பைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சப்ரீனா லுகத்துல போனேன். பொண்ணு சேரமா தெரியாம தண்ணி குடிச்சிட்டேன். நோ குடிச்சா இல்லையான்னு தெரியல. ஒரு கேட்டா சொன்னேன். எனக்கே தெரியாது. ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நினைச்சேன். டாக்டர் எல்லாம் ஊசி போடுவாங்க. நோம்பு முடியுமா முடியாதான்னு தெரியல. அதனால நோம்பு முடிச்சா எல்லாம் நானே போனேனே. அப்போ உனக்கும் தெரியாது, நம்ம யாருக்கிட்ட கேட்கிறது? அங்க நியூ கிளாஸ் பசங்க வராங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். தயா, நான் லுகர் தொழில் போனேன். பொழு செய்யணும்னா தெரியாம தண்ணி குடிச்சிட்டேன். நோ முடிச்சா இல்லைன்னு தெரியல. ஒரு கேட்டேன். நோன்பை முடிப்பவர்கள் யாராவது ஒருவர் நோன்பாளியின் வாயில் ஒழுக்கட்டாயமாக ஏதாவது பொருளை தீர்த்தால் கொண்டைக்குள் சென்று விடுவது. நோன்பு லாபங்கள் மிக்கவை வாய் கொப்பளிக்கையில் தண்ணீர் கொண்டைக்குள் சென்று விடுவது. வாய் வரை வந்த வாந்தியை வேண்டுமென்று விழுங்குவது, வேண்டுமென்று வாந்தி என்பது இவைகளால் நோன்பு முடியும். பொடி கற்கள், காகிதம், ரப்பர் இவை போன்ற பொருளை விழுங்குவது. பற்களில் மாட்டிருந்த கொண்டைக்கடலை அளவுள்ள பொருளை விழுங்குவது. பற்களில் மாட்டிருந்த கொண்டைக்கடலையை விட சிறிய பொருளை வாயிலிருந்து வெளியெடுத்து அதை மறுபடியும் சாப்பிடுவது. இவைகளால் நோன்பு முடியும். காது, மூக்கில் எண்ணெய் அல்லது மருந்து ஊற்றுவது. மூக்கின் மூலமாக ஏதாவது பொருளை உறிந்து அது மூளை மற்றும் வயிறு வரை சென்று விடுவது. உதாரணமாக பொடியை உறிஞ்சுவது. ஏதாவது மருந்தை புகை வடிவத்தில் வைத்து அது கருவியின் மூலமாக இருந்தாலும் சரி. உதாரணமாக இன்ஹாலர். முன்பின் உறுப்புகளில் மருந்தை செலுத்துவது. இவைகளால் நோன்பு முடியும். சுகு சாதிக்கு பிறகு இன்னும் நேரம் இருக்கிறது. தன்னை நினைப்பில் சார் செய்தால் சுகு நேரத்தில் தான் சார் செய்துள்ளார் என்பது தெரிய வந்தது. இன்னிலும் நோன்பு கூடாது. புழுதி அல்லது மூட்டத்தின் காரணமாக சூரியன் அஸ்தமனம் தெரியாமல் சூரியன் மறைந்துவிட்டது எண்ணி நோன்பு திறந்து விட்டார். சூரியன் மறைவில்லை என்பது தெரிய வந்தது. இன்னிலும் நோன்பு கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு முடிக்கிற பற்றி சொல்லிட்டீங்க. நோன்பு முடிக்கிற பற்றி சொல்லுங்க. நோன்பு முடிக்காத வழிகள்: மறதியாக ஏதாவது சாப்பிட்டு விடுவது, தலை மற்றும் உடலில் எண்ணெய் தேய்ப்பது, சுருமா இடுவது, தொண்டையில் காரம் தெரிந்தாலும் சரி, நறுமணம் பூசுவது, நுகர்வது. இதனால் நோன்பு முடியாது. மிஸ்வாக் செய்வது, தனது எச்சி அல்லது சரி விழுங்குவது, கொண்டை கடலை விட சிறிய ஒரு பொருளை பற்களில் மாற்றிருந்தது அதை வாயை விட்டு வெளியே எடுக்காமல் விழுங்குவது. இவைகளால் நோன்பு முடியாது. புகை, புள்ளி மற்றும் மாவின் தூசி தெரியாமல் தொண்டைக்கு சென்று விடுவது, வாந்தி வருவது, அது வாய் நிரம்பி இருந்தாலும் சரி, வாய் வரை வாந்தி தானாகவே தொண்டைக்கு சென்று விடுவது. இதனால் நோன்பு முடியாது. உடலில் இருந்து ரத்தம் எடுப்பது, குளுக்கோஸ் ஏற்றுவது, இன்ஜெக்ஷன் போடுவது. இதனால் நோன்பு முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எல்லாமே நல்லா சொன்னீங்க. என்ன குழப்பம் இல்லாம நோன்பு இருக்கும். ஜிஸாக்கல்லாஹு ஹைரன் ஜிஸா.